வாழ்வே மாயம் இந்த அம்மா வாழ்வு மாயமாக தான் இருக்கும் போல. இவனுக்கெல்லாம் கல்யாணமா? கன்ஃபார்ம் பண்ணிருமே. ஹலோ, எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ ஆப்பில் எப்படி இருக்க? என்னடா ஸ்டேட்டஸ் பார்த்தேன், ஒரு வாரத்தில் கல்யாணம்னு போட்டிருக்க, கூப்பிடலாம் இல்லை? ஆமாம் மச்சான், அடுத்த வாரம் தான் கல்யாணம். சரி, கொஞ்சம் முக்கியமாக வந்து ஹேர் கட் பண்ண போயிட்டுருக்கேன், பண்ணிட்டு வந்துட்டு கூப்பிட்றேன். சரிடா, சரி நீ பார். நாய் சமாளிக்குது பாரு. 1 hour later. அண்ணா, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்த்து நல்லா அழகாக அஜித் குமார் மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரே ஃபைனல் டாக்டர் மட்டும் பாரு. 15 minutes later. தம்பி எந்தனிங்க இருந்துச்சு பாருங்க. என்ன யாருண்ணே இது? இதாப்பா சூப்பராக இருக்கும். ஐயோ பாவம், இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஹேர் கட் பண்ணிட்டு புலம்பக்கூடாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நார்மலாக நீங்கள் எந்த நாளில் போய் ஹேர் கட்டை பண்ணுவீங்க? மேக்ஸிமம் நம்ம பசங்க பண்ணுற நாள் வந்து சனி ஞாயிறு. இந்த நாளில் தான் வந்து ஹேர் கட் அதிகமாக வந்து பண்ணுவோம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், இந்த நாள் தான் வந்து லீவ் கிடைக்கிறதுனால அந்த நாளில் வந்து பார்பர் சலூன் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து இருப்போம். அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. எதனால்? நான் ஒரு பெரிய ரிசர்ச் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பார்பர்ஸ் கிட்டலாம் கால் பண்ணி கேட்டேன், பிரதர் எந்த டைமில் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை சனி ஞாயிறு. ஏன் லீவ் நாளுங்கனால எல்லாருமே அந்த நாள் தான் வந்து போகிறோம். தப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருக்குன்னா மட்டும் சனி ஞாயிறு வந்து போங்க. நார்மலாக ஹேர் கட் பண்ணுறதுக்கு சனி ஞாயிறை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்தில் மற்ற நாட்கள் நிறையா இருக்குது, அந்த நாட்களில் வந்து போங்க. பிகாஸ் சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை முடிச்சுட்டு அவங்க அடுத்த கஸ்டமருக்கு வந்து போகணும். நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்களுமே அவங்க என்ன பண்ணாலுமே அந்த கட்டை வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஹேர் கட் உங்களோட பார்பர்னாலையுமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேர் கட் உங்களுக்குமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, சேட் ஃபீலிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்தில் இருக்கிற மற்ற 5 நாட்களை வந்து சூஸ் பண்ணுங்கள். திங்கள், செவ்வாய், புதன் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு வந்து ஹேர் கட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் பண்ணும்போது நீங்கள் பார்பர் கிட்ட நல்லா பேச முடியும், உங்களோட விஷயங்களை ப்ராப்பராக சொல்ல முடியும். அவங்களுமே உங்களுக்கு நல்லா வந்து ஹேர் கட்டுமே வந்து பண்ணுவாங்க, டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ஹேர் கட் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு பின்னாடி கிரிக்கிறன்ட்டு ஒரு மாதிரி அலைய வேண்டியது தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒன்று, உங்களுக்கான பார்பர் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கான பார்பர் நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு பார்பர் கூட நீங்கள் ப்ராப்பரான கம்யூனிகேஷனை வந்து வச்சுக்கணும். அவங்க கூட நல்லா வந்து நீங்கள் பேசணும், நல்லா வந்து பழகணும், அதுக்கு அவங்களுமே ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நான் சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் போனேன்னா ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுவார், ஒரு நல்ல ஒரு இணக்கமே எங்களுக்குள்ளே இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அந்த பார்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஒரு பார்பர் கூட நீங்கள் நல்லா பேசி பழகும் போது தான் உங்களோட ஒப்பீனியன்ஸை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக வந்து சொல்ல முடியும். அவங்களுமே ப்ராப்பராக அவங்க கூட பேசிட்டு ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹேர் கட்டுமே பெட்டராக வந்து வரும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சொல்ல கற்றுக்கோங்க. போயிட்டண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைடா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு கோடு அங்கே ஒரு கோடு நடுவில் ஒரு கோடு அணில் மாதிரி தான் வந்து அலையணும். ஸோ ப்ராப்பராக வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்ல வந்து கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஆனால் எனக்கு காதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபேட் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது, எனக்கு லோ ஃபேட் பண்ணுங்கண்ணா அது போதும், பின்னாடி வந்து பாக்ஸ் அடிச்சிடாதீங்கண்ணா, அப்படி நார்மலாக வந்து விடுங்கண்ணா, அதுதான் எனக்கு பிடிக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் ரொம்ப வேணாண்ணா, ரொம்ப கம்மியாக வேணாண்ணா, கரெக்டான லெவலில் வைங்க. கரெக்டான லெவல் எதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிற பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கி சீவிர பழக்கம் இருக்குன்னா உங்களோட ஹேரோட லென்த் வந்து உங்களோட புருவம் அப்படின்னா நோஸுக்கு எஜ்ஜுக்கும் இந்த நடுவில் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் இருக்கிற மாதிரி லெவலில் வந்து வெட்டுங்க. மேலே தூக்கி செய்யும்போது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் கட் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் அண்ட் இந்த வீடியோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவங்க வெயிலில் இருக்கும்போது சரி, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே சரி, அவங்க ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக வந்து இருக்குது, நல்லா கிளியராக வந்து இருக்குது. அவங்க வெளியே எப்போவுமே வந்து மேக்கப் போட்டு போங்களான்னு கேட்டால் ஒரு சில பேர் போட்டு போவோம், ஒரு சில பேர் போட்டு போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க ஸ்கின் எப்படி பெட்டராக இருக்குன்னா அவங்க ப்ராப்பரான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் காரணம். இந்த சம்மர் டைமில் நமக்கு டேன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், இன்னுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ப்ராப்பரான ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணணும். நான் ஒரு சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷேத்தோட கேசரன் கோஜிக் ரேஜ். இதில் மொத்தம் 2 ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேசரன் கோஜிக் ஆசிட் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து கேசரன் கோஜிக் ஆசிட்
ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீன் பற்றி பார்த்தாலும், பிகாஸ் இந்த டைமில் அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை மஸ்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து கேசரின் கோஜிக் ஆசிட் வந்து இருக்குது. இதை தவிர நியாசினமைட் வந்து இருக்குது. இது ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்கும் ஸ்மூத் ஆக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இதில் ரொம்ப முக்கியமாக SPF 50+ இருக்குது, PA+++ வந்து இருக்குது. UVA ரேஸ் B ரேஸ்லேருந்து ஸ்கின்னை நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் வெயிலில் போகும்போது உங்கள் ஸ்கின்னை அவ்வளோ அழகாக வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணு வந்து சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இது ரொம்பவே லைட் வெயிட். அப்ளை பண்ண கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே வந்து ஸ்கின்ல நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். அண்ட் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஒரு சன்ஸ்கிரீனில் 2 பெனிஃபிட். ஸோ மஸ்ட் இந்த சம்மர் டைமில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பெட்டராக வந்து இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட கேசர் அண்ட் கோஜிக் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் பற்றி பார்த்துடலாம். பேர்லேயே இருக்குது இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். நம்ம பசங்களுக்கு இருக்க ப்ராப்ளமே அப்ளை பண்ணால் ஆயிலியாக வந்து இருக்குது, அதனாலே நான் மாய்ஸ்சரைசர் போடுறதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்னோட க்ளோவிங்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிரீஸி எல்லாம் இருக்காது, ரொம்பவே லைட் வெயிட். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மாய்ஸ்சரைசர் டெக்ஸ்சர் வந்து ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் நசரைஸ் பண்ணியுமே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட ஃபேஸ் வாஷை வச்சு நல்லா முகத்தை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் முகத்தை நல்லா தொடச்சிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்து ஃபேஸில் டாட்டாக வச்சு அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வந்து டைம் கொடுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு சன்ஸ்கிரீன் வந்து எடுத்துக்கோங்க. சன்ஸ்கிரீன் வெளியே போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆயிரும். ஸோ சன்ஸ்கிரீன் கையில் எடுத்து அப்படியே டாட்டாக வச்சு உங்கள் ஃபேஸை நெக்கில் வச்சுட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். காதுகள்லேயுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் அதிகமாக வெயில் இருக்கிற பர்சன்னா ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு 2 தடவை இல்லைனா ஒரு தடவையாவது போடுங்க. ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட் டாக்டர் ஷேத்தில் வாங்கும்போது Saran 20 கூட யூஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஹேர் டைப் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் ஹேர் டைப் எடுத்துக்கிட்டோம்னா மேஜராக 3 ஹேர் டைப் வந்து இருக்கு. ஒன்று சில்கி, இன்னொன்று வேபி, இன்னொன்று கர்லி. இதுதான் வந்து மேஜராக நம்ம பசங்களுக்கு வந்து இருக்கிற ஹேர் ஸ்டைல். அதுவும் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா பேபி ஹேர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஹேர் டைப் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சில்கினா அப்படியே ரொம்ப நார்மலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது சில்கி. பேபிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே ஹேர் வந்து பெண்ட் ஆகும். ஸோ அது வந்து பேபி. கர்ல் ஹேர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 ஹேரில் எது உங்களோட ஹேர்னு வச்சு ஃபைன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்கி ஹேர் இருக்கிறவங்களுக்கு சைட் பார்ட்லாம் வைக்கும் போது நல்லா இருக்கும். நீங்கள் ஹேர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியம்லேயும் ஷார்ட்லேயும் மெயின்டைன் பண்ணாதான் உங்களோட ஹேர் ப்ராப்பராக நிற்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பீங்க. அப்படி இல்லைனா லாங் ஹேர் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க. இந்த பேபி ஹேர் கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் லெவலில் வைக்கும்போது நல்லா இருக்கும். லாங் ஹேர் வளர்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் லுக் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு லுக் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மீடியம் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதுவே கர்ல் ஹேர் இருக்குன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு ஹேர் டைப் அது. பட் இருந்தாலுமே அந்த ஹேர் டைப் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஹேர் டைப். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத ஆல்ரெடி என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோஸ்லேயே வந்து போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணி பெட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேர் கட்டுமே பெட்டராக வந்து வரும். அடுத்தது பயப்படாதீங்க. புது ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயமே படாதீங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட்டே ஆக மாட்டேங்குது, பட் இருந்தாலுமே நான் இதே தான் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு புது ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக வந்திருக்கு, இதை விட அது ரொம்பவே மோசமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படிங்கிற தாட்டில் வந்து புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் உங்களோட பேட் ஹேர் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணவே வந்து முடியாது. புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணு சொன்ன உடனே என்டையர்லி வந்து நான் இப்படி இருக்கேன், நான் வந்து என்டையர்லி ஒரு மொட்டை அடித்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும் அப்படி நான் வந்து சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி வச்சுக்கிற ஹேர் ஸ்டைல்லையே ஃபேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வால்யூம் அதிகமாக வச்சு பேக்கில் போக அப்படியே கம்மி பண்ண பார்க்கலாம். பின்னாடி வந்து ஃபங்க், இந்த மாதிரி ஃபங்க்கு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் விடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். புது விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அதை வந்து வச்சுட்டு மாஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பாய்ஸ் பண்ற பெரிய தப்புல ஒன்று ஹேர் ப்ராடக்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ப்ராப்பராக நான் சொல்றது ஹேர் ப்ராடக்டை அள்ளி கை ஃபுல்லாக தேய்ச்சி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணீங்கன்னா ஹேர் அங்கங்கே வந்து கேப்பாக இருக்கும், இல்லைன்னா கம்பி மாதிரி ஒட்டிட்டு வந்து இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஃபினிஷும் இருக்காது, லுக்குமே வந்து இருக்காது. நீங்கள் ஹேர் ப்ராடக்ட் எப்போவுமே வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். அதாவது நம்ம ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு கோடு வரும்ல, அதில் பாதி கால்வாசி அளவுக்கு எடுத்து நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதே
லெவலில் எடுத்து வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு விரல் ஃபுல்லாக எடுத்து இப்படி தேய்ச்சி இப்படி போட்டு ஒரு மாதிரி ஆகிறதுக்கு பதிலாக கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அழகாகவும் இருப்பீங்க. உங்களோட ஹேர் ஸ்டைல் ப்ராடக்ட்டுமே ப்ராப்பராக உங்கள் ஹேரில் அப்ளை ஆகி ஹேர் ஸ்டைலுமே பக்காவாக வந்து இருக்கும். அடுத்தது ட்ரையர் ப்ராப்பராக சூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ட்ரையரில் லோ பட்ஜெட்டில் நிறைய ட்ரையர் வந்து இருக்குது. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கான வால்யூமே வந்து கொடுக்காது. அது ஜஸ்ட் ட்ரையிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஹேர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்காது. நீங்கள் ட்ரையரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வந்து வாங்க. நான் வந்து வால் அப்படிங்கிற பிராண்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷம் கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு ட்ரையர் இப்போ வரைக்குமே எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாதனால அதை நான் வாங்கினது 1800 2000 ப்ராடக்ட் லிங்க் இருந்துச்சு, நான் கீழே கொடுக்குறேன். அது மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சளி பிடிச்சிருக்கா, பேசும்போது மூச்சு வாங்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க், சிமிலர் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்பரான ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அண்ட் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலே முடியெல்லாம் கொட்டிருங்கிற மித்துலேருந்து வெளியே வாங்க. நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஹேர் வால்யூம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து போடுவேன். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த ஹேர் ட்ரையர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனல் பாயிண்ட், எனக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா செட் ஆகிடுச்சு சரண். பட் அடுத்த ஹேர் கட் பண்ணும்போது தான் எனக்கு சொதப்புதுன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஹேர் கட் பண்ணாமல் ஒரு 3 வாரத்துக்கு ஒருக்கா ஹேர் கட் வந்து பண்ணுங்கள். இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, எனக்கு ஆஃபீஸ்க்கு இதை தான் நான் வச்சுட்டு போகணும், இப்படி போனது அழகாக இருப்பேன், காலேஜுக்கு நான் இப்படி வச்சுட்டு போனது நல்லா இருப்பேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, சேஞ்ச் பண்ணக்கூடிய தேவை இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஜஸ்ட் ட்ரிம் வந்து பண்ணுங்கள். ஏன் 3 வாரம் சொல்கிறேன்னா, 3 வாரங்கும் போது பெரிய லெவலில் நம்ம க்ரோத் வந்து இருக்காது. ஸோ நம்ம லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணாலே நம்மளோட பழைய லுக் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ மாதத்துக்கு ஒரு 200 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்மளோட ஹேரை வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதே லுக் வந்து மெயின்டைன் ஆகும். நீங்களுமே அந்த பேட் ஹேர் கட்டை பற்றி வரி பண்ணாமல், இல்லைனா ரொம்ப ஹேர் வளர்ந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இல்லாமல் வந்து இருக்க முடியும். அவ்வளோதான் பாய்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பெட்டராக வந்து இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் சலூன் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். ரொம்பவே சந்தோஷமாக வந்து உணர்வீங்க. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்ததுலேயே ஒஸ்ட்டான ஹேர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது வந்து இருக்கும். அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன் க்ரூமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்ஸ். டேக் கேர்.